அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற சகோதர சகோதரிகளையும் நான் அன்போடு கூட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் கிருபையாய் கடந்த வருடம், இந்த வருடம் ஆரம்பித்து 3 மாதங்களை கர்த்தர் கடந்து வர உதவி செய்தார். ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் நாம் பிரவேசித்து இந்த மாதத்தினுடைய இந்த வாரத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல காத்து கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே நம்மை நினைத்தருளி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார். நான் அதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலே கூட ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாய் என்னோடு கூட என்ன பேசுகிறார், என்ன ஆண்டவர் எனக்கு சொல்ல விரும்புகிறார் என்று ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் அல்லது எதிர்பார்த்திருக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்கள் நடுவில் கொண்டு வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது மாத்திரமல்ல, இந்த இடத்துல 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பலப்படுத்தி, உன்னை சகாயம் பண்ணி, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று 3 வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், நான் முதல் பகுதியை மாத்திரம் உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். நான் உன்னை பலப்படுத்தி. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே பலனற்றவர்களாக, சோர்ந்து போனவர்களாக அல்லது துவண்டு போனவர்களாக நாம் கடந்து வந்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை அந்த பாதையின் வழியாய் நாம் நடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. உங்கள் வாழ்விலே ஆண்டவர் சில நேரங்களிலே பலனற்று கிடக்கும் பொழுது அல்லது ஒன்றுக்குமே நாம் தகுதி இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை பலப்படுத்தி, நமக்கு சகாயம் பண்ணி, தம்முடைய நீதின் வலதுகரத்தினால் நம்மை தாங்கி அவர் நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக ஆவி உண்டு, ஆத்துமா உண்டு, சரீரம் உண்டு.
இது மூன்றிலுமே பலன் நமக்கு தேவை. இது மூன்றிலுமே பலன் இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஆசீர்வாதமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செழிப்பாய் இருக்க முடியும். இதில் ஏதாகிலும் ஒன்றிலே பலன் குன்றி போகும் என்று சொன்னால் அவர்கள் பல விதங்களிலே துன்பப்பட்டு பல மேலைகளிலே அவர்கள் செய்வதறியாது அவர்களுடைய பலன் குன்றினவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள், தடுமாறுகிறார்கள். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 27. வெளிச்சமும் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனில் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். தாவீது ஆவியானவர் அவர் மூலமாய் பேசுகிறார். என் ஜீவனின் பலனானவர். ஜீவன் என்று சொன்னால் ஆவி என்று பொருள்படும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆவியிலே ஒரு பலன் வேண்டும். ஒருவேளை சரீரம் பலன் உள்ளதாக இருக்கலாம், ஆத்மா பலன் உள்ளதாக இருக்கலாம். ஆவியில பலன் இல்லைன்னு சொன்னால் அந்த மனிதன் சோர்ந்து விடுவான். அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி, அவன் சோர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய ஆவியை ஆண்டவர் பலப்படுத்துவேன் சொல்றார். நம்முடைய ஜீவனை அவர் பலப்படுத்துவேன் சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலும் 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனத்திலும் வாசிக்கும் பொழுது இயேசுவை குறித்து அந்த வேத பகுதி சொல்லுகிறது. வாசிக்கலாம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, ஆவியிலே பலன் கொண்டு, ஞானத்தினால் நிறைந்தது. பாருங்க, இயேசு ஆவியிலே பலன் கொண்டார், ஜீவனிலே பலன் கொண்டார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்விலே உங்களுடைய ஜீவனை ஆண்டவர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் ஜீவனையே கொடுத்து நமக்காக அவருடைய சரீரத்தையும் அவருடைய எல்லா இரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்முடைய ஜீவனை அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜீவனிலே அல்லது உங்களுடைய ஆவியிலே பலன் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சோர்வா நீங்கள் இருக்கலாம். இன்னும் எவ்வளவு நாட்கள் தான், கொஞ்ச நாட்கள் தான், அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனில் பலனானவர். அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய ஆவியிலே ஆண்டவர் ஒரு பலன் தருவார். எலியா என்று சொல்லுகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார். எலியாவுடைய வாழ்வில் பலத்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் அவர் மூலமாய் செய்தார். பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழித்து போட்டார். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நிரூபித்தார். வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்தார். ஆனால் அவருடைய வாழ்விலே, அவருடைய ஊழியத்தில் ஆவியிலே அவர் துவண்டு போனார். ஆவியிலே பலன் இல்லாமல் அவர் மாறி போனார். வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4 ஒரு 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எசேபேல் என்று சொல்லுகிற ஒரு பெண்ணுக்கு பயந்து, ஆகாப்புடைய மனைவி, அவளுக்கு பயந்து அவர் பாருங்க துவண்டு போனவராக
நான் சாகிறேன் என்று சொல்லுகிற நிலைமைக்கு ஆவியிலே ஒன்றுமில்லாமல் போனார். வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். சோர்வு. பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. எல்லா தீர்க்கதரிசிகளும் பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக நின்று சவால் விட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி நிரூபித்து காண்பித்த ஒரு தீர்க்கதரிசி ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கிட்டு, போதும் கர்த்தாவே, என் ஜீவன்ல பலன் இல்லை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் கிடையாது, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆவியிலே அவர் சோர்ந்து போகிறார். ஆவியிலே அவர் பலன் இல்லாமல் போகிறார். ஆவியிலே அவர் பலனற்றவராய் ஆண்டவருடைய சமூகத்திலே புலம்புகிறார். அவனை தான் கர்த்தர் போய் தட்டி எழுப்புறார். தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொண்டு போய் வைக்கிறார். அவன் எழுஞ்சான். யார் கொண்டு வந்தாங்க, எங்க இருக்கிறோம், ஒன்றும் தெரியல அவனுக்கு. எழுச்சான், பார்த்தா சாப்பாடு ஆகாரம் அப்பம் இருக்குது, பார்த்தா தண்ணி இருக்குது, சாப்பிட்டா மறுபடியும் படுத்துக்கிட்டான். அவ்வளவு சோர்வு ஆவியில. செத்து போனா பரவாயில்ல, ஏன் தான் இந்த உலகத்தில் வாழறனோ, ஏன் தான் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறாரோ, இவ்வளவு கஷ்டப்படுறனே, இவ்வளவு துக்கப்படுறனே, எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறனே, இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டாக்கா நல்லா இருக்கலாமே அப்படின்னு அநேகருடைய வாழ்வில் ஒரு சோர்வு வருகிறது. பல நேரங்களில் உங்களுக்கு கூட ஒரு வேலை வந்திருக்கலாம். ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசிக்கே வந்தது. நமக்கும் கூட ஒரு வேலை ஆவியிலே சோர்வு, பலன் இல்லாமல் போயிருக்கலாம். பாருங்க, அவனை மறுபடியும் கத்த தட்டி எழுப்புறார். தட்டி எழுப்பி மறுபடியும் ஆகாரம் வருது, மறுபடியும் தண்ணீர் வருது. அந்த சாப்பிட்ட உடனே கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க. 45வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த அதிகாரத்திலேயே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹல்லேலூயா. ஆவியிலே சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்திருந்தவனுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்து பலப்படுத்துகிறான். அவனுடைய ஆத்மாவிலே, அவனுடைய ஜீவனிலே ஒரு பலன் வருகிறது. ஜீவன் போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஆண்டவருடைய ஜீவனிலே ஒரு பலன் தருகிறார். அவனுடைய ஆவியிலே ஒரு பலன் தருகிறார். அந்த பலன் எப்படிப்பட்ட ஒரு பலன் பாருங்க. அவன் 40 நாள் ஒரே பர்வதத்தில் போய் சேரு மட்டும் ஒன்றும் புசிக்கல, எந்த சோர்வும் இல்லை. 40 நாள் சுற்றி திரிந்தான். அவருடைய பலன். அதன் பின்பதாக அவனுடைய ஊழியத்தில் பலத்த அற்புதங்கள், பலத்த ஊழியம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஊழியம் கூட செய்து கொண்டிருக்கலாம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம்.
எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஒருவேளை சோர்ந்து போனவர்களாக நீங்கள் இருக்கலாம். இது எனக்கு வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், இந்த வேலை எனக்கு வேண்டாம், இந்த தொழில் எனக்கு வேண்டாம், இந்த காரியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறது, உன்னை நான் பலப்படுத்துவேன். உன்னுடைய ஊழியத்தையும் உன்னுடைய வேலையையும் உன்னுடைய கையின் தொழிலையும் நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பலனற்று கிடந்த எலியா 40 நாள் இரவும் பகல் நடக்கிறான். இரவும் பகலும் நடக்க முடியாத பலன், உற்சாகம் வந்துடுச்சு, பலன் வந்துடுச்சு, அவருடைய ஜீவன் இன்னும் இருக்கணும்ன்ற வாஞ்ச வந்துடுச்சு. அப்படித்தான் கர்த்தர் ஒரு மனிதனை ஜீவனிலே பலன் தருகிறார். ஜீவனிலே அவர் பலன் தருகிற தேவனாயிருக்கிறார். அப்படித்தான் அவர் பலப்படுத்துகிறார். அவன் ஆவியிலே அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்கள் பலனற்று இருக்கிறீங்களா? போதும் கர்த்தாவேன்னு சொல்றீங்களா? வேண்டாண்டவரை என்னை விட்டுருங்கன்னு சொல்றீங்களா? என்னால் தாங்க முடியலன்னு சொல்றீங்களா? கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். உடைய ஆவியிலே சோர்ந்து போன நம்மை அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார்? வாசித்து பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 138வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 138:3 வாசிங்க முதல்ல. நான் கூப்பிட்ட நாளிலே, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர், என்னை தைரியப்படுத்தினீர். இரண்டாவது ஆண்டவர் எப்படி பலப்படுத்துகிறார்? ஆத்துமாவிலே பலப்படுத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்ன, ஒரு மனிதனுக்குள் ஆவி, ஆத்துமா, சரீரம். அவர் ஆவியிலே பலன் தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஆத்துமாவை பலப்படுத்தி. நம்முடைய ஆத்துமா ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம், எல்லா காரியத்தையும் பார்த்து வெறுத்து போயிருக்கலாம், ஆத்துமாவிலே பலன் இல்லாமல் ஒருவேளை நாம் குன்றி போயிருக்கலாம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, நமக்காகத்தான் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை செய்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி என்று சொல்லுகிறார். உன் ஆத்துமாவை நான் பலப்படுத்துகிற தேவன். ஆத்துமாவிலே பலன் இல்லாமல், ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சி இல்லாமல், ஆவிக்குரிய போஷாக்கு இல்லாமல், ஆவிக்குரிய பிரகாரமாய் வளராமல், இன்வாலிடாக, ஆவிக்குரிய பிரகாரமாய் தெளிவில்லாதவர்களாக ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆத்துமாவிலே பலன் இல்லாதவர்களாக ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த ஆத்துமாவை தான் கர்த்தர் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு பெலிஸ்தியனாகிய கோலியாத் என்று சொல்லுகிற ஒரு நபரை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத் மிகவும் பலசாலியாக, திடகாத்திரமான ஒரு மனிதனாக இஸ்ரவேல் இராணுவத்துக்கு விரோதமாய் வந்து பாளையத்தில் நின்று 40 நாளளவும், உங்களிலே தைரியம் உள்ளவர்கள் என்னிடத்தில் வாங்க சண்டைக்கு, அதுக்கப்புறம் எங்கள் இராணுவத்துக்கிட்ட நீங்கள் வரலாம் என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் இராணுவம் பயந்து நடுங்குகிறது. இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாக இருந்த சவுல் ஒரு பக்கத்தில் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்துக்கு தாவீது என்று சொல்லுகிற ஒரு சிறிய நபர் வருகிறான்.
அவனுக்கு சரீரத்தில் பலன் இல்லை, ஜீவனில் ஒன்றும் பெரிய மனுஷன் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், ஆடுகளை மேய்க்கிற ஒரு சிறுவன், தன் சகோதரர்களை பார்ப்பதற்காக, அவர்களை நலம் விசாரித்து தன் தகப்பனுக்கு செய்தி கொடுப்பதற்காக அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இடத்துக்கு அவன் அனுப்பப்படுகிறான். அதை வேடிக்கை பார்ப்பதற்காக வந்தவனை தான் இவன் அந்த கோலியாத் விடுகிற சவாலை கவனித்து பார்க்கிறான். அவன் ஆத்துமாவிலே ஒரு பெரிய பலன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும், இந்த கோலியாத் என்னை என்ன செய்ய முடியும். எல்லாரும் பயப்படுறாங்க, ராஜா கூட பயப்படுறான். நீ சின்ன பையனா இருக்கிற, நீ எப்படி யுத்தம் பண்ணுவ அப்படியே சொல்லி அவனை தடுத்து நிறுத்துறாங்க. அவன் சொல்றான், வாசிக்கலாம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டிய, எவ்வளவு தைரியமா சொல்றார் பாருங்க. ஆவியில ஆத்துமாவில ஒரு பலன். இவன் நிமித்தம் நீங்க யாரும் கலங்க தேவையில்ல. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். இந்த பெலிஸ்தனோடு, அதாவது கோலியாத்தோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். பாருங்க, ஒரு பலன் அவனுக்குள்ளாக. சாதாரண ஒரு மனுஷன், சின்ன ஒரு மனுஷன், ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு எதிராய் நான் வருகிறேன் என்று சொல்லி ஆவியிலே அவனுக்கு ஒரு பலன், ஆத்துமாவிலே அவனுக்கு ஒரு பலன். அந்த பலன் தான் அந்த யுத்த களத்தில் அவனை கொண்டு போய் நிறுத்தினது. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. கூழாங்கற்களை வைத்து பெரிய மனிதனாய் நின்று கொண்டிருந்த கோலியாத்தை வீழ்த்தினான். அவனுடைய ஹிஸ்டரியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 45-46 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு தாவீது, அந்த கோலியாத்துக்கிட்ட வாக்குவாதம் நடக்குது. அதுக்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடு கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். கேடகத்தோடு என்கிட்ட வர, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. நீ ஈட்டி எடுத்துட்டு வர, கேடகம் எடுத்துட்டு வர, நீ அது இதுன்னு எல்லா வெப்பனும் எடுத்துட்டு வர, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. நீ திட்டுற பத்தியா, நீ நிந்திக்கிற பத்தியா, இந்த இஸ்ரவேல் இராணுவத்தினுடைய தெய்வம் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வர்றேன்னு சொல்லி வெறுமையா போய் நிற்கிறான். அப்படி ஆத்துமாவில் ஒரு பெரிய பலன் இருந்தது. அந்த பலன் தான் அவனை அங்கு யுத்த களத்தில் நிற்க வைத்து சர்வசாதாரணமாய் எதிரியை விழ வைத்தது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, உங்கள் ஆத்துமாவை அவர் பலப்படுத்துவேன்னு சொல்றார். எதிரிகளால் சோர்ந்து போயிருக்கீங்களா? அங்கே பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கீங்களா? எதிரிகள் பேசுகிற வார்த்தைகள் உங்களை சோர்வடைய செய்திருக்கிறதா? அல்லது எதையோ கண்டு மிரண்டு போயிருக்கீங்களா? இஸ்ரவேல் இராணுவம் மிரண்டது போல மிரண்டு போயிருக்கீங்களா? நம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். நம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை படைத்தவர். உங்களுடைய ஆத்துமாவை அவர் பலப்படுத்துவேன் சொல்றார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பலன், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி இல்லாமல் கிடக்கிற நமக்கு உன்னதத்தின் பலத்தினால் நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்துகிறவர். ஆத்துமாவிலே அவர் பலம் தருகிற தேவன். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அற்பமாய் நீங்கள் எண்ணப்படலாம்,
அல்லது உங்களை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். தாவீதை போல இவன் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி ஒரு வேளை மற்றவர்கள் நினைக்கலாம். எல்லா நிலைமைகளிலும் நாம் இதற்கும் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி ஒருவேளை நாமே ஒதுங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாவிலே பலம் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவர். ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தான் தாவீது சொல்றார், என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கோலியாத்துக்கு பெலிஸ்தீனுக்கு முன்பதாய் நிற்க, பெலிஸ்தீனை வீழ்த்துவதற்கு இராணுவத்தை நாங்கள் பார்க்கவில்லை, கர்த்தருடைய நாமத்தினாலே தான் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த பலத்தினாலே அவன் நின்றபடினாலே தான் அவன் தைரியமா சொல்றான், என் ஆத்துமாவிலே எனக்கு பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். ஆத்துமாவில் பலன் வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு தைரியம் வந்துடும். எதிரி ஈஸியாக வீழ்த்திடுவீங்க, ஈஸியாக போராட்டங்களை ஜெயித்து வந்துடுவீங்க. இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் ஈஸியாக சந்திக்க வச்சிருவார் கர்த்தர். இந்த மாதத்தில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தைரியமாய் கடந்து போக உதவி செய்வார். ஒரு தைரியம் வந்துடும். அதான் அந்த பலத்தை தான் கர்த்தர் தரேன்னு சொல்றார். ஆத்மாவிலே பலன், ஆவியிலே மாத்திரம் கிடையாது, உன்னுடைய ஆத்மாவிலும் கர்த்தர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம், நான் உன்னை பலப்படுத்துவேன். நம்ம இங்கே சாப்பிட்ற பலனுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்லிஸ் குடித்தாக்கா பலன் வந்துடும், அந்த சாப்பாடு சாப்பிட்டா பலன் வந்துடும், இந்த நட்ஸு சாப்பிட்டா பலன் வந்துடும், இந்த ட்ரிங்க்கு குடித்தா பலன் வந்துடும், அந்த கூழை குடித்தா பலன் வந்துடும். அது ஒன்றும் பலன் வராது. இந்த பலன் எல்லாம் கர்த்தர் இடத்துலேருந்து தான் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும்தான் அந்த பலனை தர முடியும், வேற எந்த சாப்பாடும் கொடுக்க முடியாது. தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க உடைய ஆத்மாவிலே ஒரு புது பலன் வரும், ஆத்மாவிலே ஒரு செழிப்பு வரும், ஆத்மாவிலே ஒரு புஷ்டி வரும், ஆத்மாவிலே ஒரு growth, ஒரு வளர்ச்சி வரும். ஹல்லேலூயா. அந்த பலத்தை தான் கர்த்தர் தருகிறேன்னு சொல்றார். உங்க வாழ்வில் ஆண்டவர் இந்த மாதத்தில் அவர் வாக்குத்தத்தம் செய்தது படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் உடைய ஆத்மாவிலே ஒரு புது பலனை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது ஆண்டவர் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார்? சரீரத்தில் பலப்படுத்துகிறார். முதல்ல சொன்ன ஆவியிலே பலப்படுத்துகிறவர். ரெண்டாவது நம்முடைய ஆத்மாவிலே பலன் தருகிறவர். மூன்றாவது நம்முடைய சரீரத்தில் பலன் தருகிறவர். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். 7-8 வாசிக்கலாம். முதல்ல 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் சரீரத்திலே அல்லது மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, இந்த பவுலுக்கு சரீரத்தில் ஒரு முள் இருந்தது. அந்த முள் குட்டுகிற
கொட்டுகிற சாத்தானுடைய தூதனை போல இருக்குது. அவ்வளவு பலவீனப்படுத்துகிறது சரீரத்தை. அவ்வளவு பலவீனத்தில் இருக்கிறார், அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறார். பாருங்க, அவர் ஜெபம் பண்றாரு, கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்றார். உன் பலவீனம் இருக்கட்டும் ஒரு பக்கத்தில், என் பலன் பூரணப்படுத்துகிற பலன். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து நீ கவலைப்படுற, நீ ஜெபம் பண்ற, பலன் இல்லாதவனா நீ இருக்கிற சரீரத்தில் எப்படி ஊழியம் செய்யணும்னு கேட்கிற, எப்படி நான் இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியா இருக்க முடியும்னு கேட்கிற, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கத்தில், என்னுடைய பலன் உன்னை பூரணப்படுத்தும். உன் சரீரத்தில் இருக்கிற பாடுகளை காட்டிலும் நான் பலன் உள்ளவர். உன் சரீரத்தில் இருக்கிற அந்த முள்ளை காட்டிலும் நான் பலன் உள்ளவர். என் கிருபை உனக்கு போதும், போ, என் கிருபை உனக்கு போதும், அதோட முடிச்சுக்கோ. கடைசி வரை அந்த பலவீனத்திலே தான் அவர் வாழ்ந்தார். 13 நிருபங்களை எழுதினார், கப்பலிலே பயணம் செய்தார், நடைபயணமாய் செய்தார், எத்தனையோ தேசங்களுக்கு கடந்து சென்றார், ஊழியம் செய்தார். எப்படி அவரால் முடிந்தது? குட்டுகிற தூதனை போல அந்த முள் அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அந்த முள்ளை காட்டிலும் கர்த்தருடைய பலன் அவருக்கு பூரணமாய் இருந்தபடியினால் அவருடைய சரீரத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படித்தான் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அந்த பலத்தை தான் தரேன்னு சொல்றாரு. உங்க சரீரம் ஒருவேளை பலவீனத்தில் இருக்குதா? அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ண வேண்டியது இருக்கா? அடிக்கடி பலவீனத்தோடு கூட இருக்கிறீங்களா? என்னால் ஜெபம் பண்ண முடியல பிரதர், என்னால் ஆராதனைக்கு வர முடியல, என்னால் வேத வசனத்தை வாசிக்க முடியல, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க முடியல. உங்க பலவீனத்தை காட்டிலும் இயேசுடைய பலன், உன்னதத்தின் பலன் பூரணமானது. பூரணமான பலத்தினால் நம்மை நிரப்புகிற தேவன் அவர் உங்களை நிரப்புவார். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு சோர்ந்து போனது போதும். கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி, அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனம் அப்படியே இருக்கட்டும், அந்த வியாதி அப்படியே இருக்கட்டும், அந்த வேதனை அப்படியே இருக்கட்டும், ஆனால் உன்னை நான் அதை காட்டிலும் பலனுள்ளதாய் மாற்றுவேன். உன் வியாதி எவ்வளவு உன்னை பலவீனப்படுத்துதோ, எவ்வளவு பலமாய் இருக்குது நீங்க நினைக்கிறீங்களோ, அதை விட கர்த்தர் தருகிற பலன் மேலானது. அதை ஓவர்லுக் பண்ணக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். பவுலுக்கு அப்படிதான் தந்தாருங்க. அவர் பட்டியலே இடுறாரு, எவ்வளவோ சேதனைக்கு வந்துச்சு, எவ்வளோ போராட்டங்கள் வந்துச்சு, எவ்வளவோ கண்ணீர் எனக்கு வந்துச்சு, ஒன்னும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியல. என்னை அவர் பலப்படுத்திட்டாரு, என் கிருபை உனக்கு போதும் சொல்லிட்டாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கன்னு சொல்லிட்டாரு. இனி என்னுடைய பாடுகளை குறித்து, என்னுடைய வேதனை குறித்து, என் சரீரத்தில் இருக்கிற உபத்திரவத்தை குறித்து நான் கலங்கல. அவரை அப்படி ஆண்டவர் பலப்படுத்தினார். அதனால்தான் அவர் சொல்றாரு, தலை வெட்டும் பொழுது கூட சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதுக்கு மேல எனக்கு கவலையே கிடையாது. என்னை அப்படி ஆண்டவர் பலப்படுத்திட்டாருங்க. அவரை பலப்படுத்துகிற உங்களை பலப்படுத்த மாட்டாரா? நீங்க எதுல சோர்ந்து போயிருக்கீங்க? ஆவியில் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆத்மாவில் சோர்ந்து போயிருக்கீங்களா? சரீரத்தில் சோர்ந்து போயிருக்கீங்களா? இல்லைங்க, அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், அவர் உண்மையுள்ளவர். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது.
வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒழியாது, ஒன்றும் மாறாது. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கிக் கொள்வேன். வாக்குத்தத்தங்களின் தேவன் எனக்கு உங்களை பலப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் ட்ரினிட்டி, எல்லாவற்றிலும் திருத்துவம் உள்ள தேவன். பலப்படுத்துறதுலையும் அவர் திருத்துவம் உள்ள தேவன். உன் சரீரத்தை பலப்படுத்துவேன்னு சொல்றார். உன்னுடைய ஆத்மாவை பண்ண தெரியல, ஒரு வேதத்தை வாசிக்க தெரியல, ஒரு தியானம் பண்ண தெரியல, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியல, அல்லது மற்றவர்களை மற்ற இடத்துல பேசவே என்னால் முடியல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்கிறார், உங்களை பலப்படுத்துவேன்னு சொல்கிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாய் விசுவாசித்த ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய ஆவியிலே ஒரு பலன் வேண்டும், என்னுடைய ஆத்துமாவிலே ஒரு பலன் வேண்டும். என்னுடைய சரீரத்தில் எந்த பலவீனமாக இருந்தாலும் அதை காட்டிலும் மேலான பலன் உம்முடையது. அந்த பலத்தை எனக்கு தாங்க, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தின்படி என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணி உன்னை நீதின் வலது கரத்தினால் அதை தாங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? டாக்டர்கிட்ட போய் கேட்போம், இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது, முழு விஷயம் சொல்லுவோம். ஏன்னா சுகமாகணுன்றதுக்காக. அப்போ தானே நல்ல மருந்து கொடுப்பார் அவர். அதனால் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்போம், சொல்லுவோம், எல்லா காரியத்தையும் சொல்லுவோம். ஆனால் உண்மையான டாக்டர் இயேசு. அவர்கிட்ட உங்களால் என்ன முடியல அதை உண்மையை சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க. இயேசுவே, இதில் நான் பலனெல்லாம் இல்லாமல் இருக்கிறேன், வெளியில் பலசாலி போல, ஆனால் இதில் எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி எல்லாம் எழும்பி நின்று இயேசுவை நோக்கி பார்த்து கேட்கலாமா? எல்லாம் எழும்பி நின்று இயேசுவை நோக்கி பார்த்து, உன் ஆவியிலே ஆண்டவர் பலப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு, ஆத்மாவிலே ஆண்டவர் பலப்படுத்துகிறேன்னு சொல்கிறார், சரீரத்தில் ஆண்டவர் பலப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். உங்களுக்கு எதில் பலன் இல்லையோ எனக்கு அந்த பலத்தை தாங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க. சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலன் தருவீராக. ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகட்டும். நீ சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே அவர்களை பலப்படுத்துங்க இயேசுவே. கேட்கிற பலத்தை தந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.